சீஷா பங்காளர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படி நீங்கள் கொடுத்து இப்படி வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாதவர்களுக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்குறீங்க, அவளை உற்சாகப்படுத்துகிறீங்க, அவளுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறீர்கள். தொடர்ந்து தாங்கி இப்படி நாம் வாழ்க்கையை கட்டுவோம், ஒரு சந்தோஷத்தை மறுமலர்ச்சியை வாழ்க்கைக்குள் கொண்டு வருவோம், எத்தனையோ பேரை அப்படி சந்தோஷப்படுத்துவோம். இதை தான் சீஷாவின் பணியாக ஆண்டவர் சொல்லி செய்ய எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். என் பேர் வசந்தி, நான் எண்ணூர்லேருந்து வரேன். வசந்தி வந்திருக்கிறார்கள். ரொம்ப சிரமத்தில் இருக்கேன். என் கணவர் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார். நான் வீட்டு வேலைக்கு 3 வருஷமாக வேலைக்கு தேடிட்டு போயிட்டு இருந்திருந்தேன். எனக்கு தையல் தெரிஞ்சு எனக்கு மிஷின் கிடையாது வீட்டில் தைக்கிறதுக்கும். என் பையன் மாற்றுத்திறனாளியாக இருக்கான். அவனை வச்சுட்டு நான் எங்கே வேலை தேடவும் முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்தேன். சிஸ்டர் வசந்தி, எப்படி உங்களுக்கு இந்த தையல் மிஷின் உதவியாக இருக்கும் சொல்கிறீங்க? ஷீஷா மூலிமா பதிவு பண்ணுது ஐயா, அதனால எனக்கு இந்த உதவி கிடைச்சிருக்கு. என் கணவர் கேன்சர் நோயில் இறந்துட்டார். 3 வருஷமாக வீட்டு வேலை சேர்ந்து தான் நான் பசங்களை பார்த்துருக்கேன். பெரிய பையன் மூளை வளர்ச்சி குறைவான பையன். அவனை வச்சுட்டு எங்கேயும் நான் வேலைக்கு போக முடியல. தையத்துக்கு தெரியாதுன்றதுனால இங்கே தெரிவித்த ஷீஷா தொண்டு நிறுவனங்க என் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி கட்டியிருக்காங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வழங்குறது உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில் இது உங்களுக்கு வாழ்வை கொடுப்பதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா அப்போ தான் ஷீஷா தொண்டு நிர்வாகம் மூலமாக எனக்கு இந்த மிஷினை எனக்கு கொடுத்துருக்காங்க. இது இந்த வாழ்வுக்கு ஒரு வாழ்வாதாரமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணுன்னு இருக்கேன். இந்த தையல் மிஷின் எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாள் தேவைக்கான வருமானத்தை என்னால் சம்பாரிச்சிக்க முடியும். நான் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இனிமேல் கிடையாது. நான் அதனால் இப்போ என் பிள்ளையை நல்லா நான் என்னால் பார்த்துக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச தொழில் பயிற்சியை நான் பிறருக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நாகர்கோவிலேருந்து வரேன் நான். இங்கே நான் சீசாவை பற்றி எனக்கு தெரியும். ரொம்ப பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. தையல் மிஷின் கொடுக்குறது, இந்த காதுக்கு மிஷின் கொடுக்குறது, மோட்டர் சைக்கிள் கொடுக்குறது, ஊனமானவங்களுக்கு, இப்படியெல்லாம் நிறைய இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் இறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டத்தில் நான் இருந்தேன். என் பையனுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தான். என்ன செய்யணும் தெரியாது இருக்கும்போது தான் நான் இந்த சீசா தொண்டு நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டு ஒரு சிஸ்டர் மூலமாக இங்கே நான் விண்ணப்பம் பண்ணேன். அவங்க உடனே 1 மாதம் கூட இல்லை, உடனே எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க நாங்கள் உங்களுக்கு தையல் மிஷின் தரோன்னு சொன்னாங்க. எனக்கு தையல் தெரியும், நான் கேட்டிருந்தேன் எப்படி இந்த கஷ்டத்தை நம்ம சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு சீசா ஞாபகம் வந்தது. சரி, சீசாவில் நமக்கு உதவி கேட்கலாம், நம்மளுக்கு தையல் தெரியுமே, ஏதாவது தையல் மிஷின் கொடுத்தா நம்ம பிள்ளைகளையும் நம்மளையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்தேங்க. எழுதி கொடுத்து 1 மாதம் கூட ஆகலை, உங்களுக்கு தையல் மிஷின் நாங்கள் தரப்போகிறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. கணவர் இல்லாத சூழ்நிலையில், மகன் மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வாழ்கிறதே மிக கடினமாக இருக்கும். அழுகையில் தான் இருந்திருப்பீங்க. உங்கள் வாழ்வாதாரத்துக்கு சீஷா இப்படி உதவி செய்ய முன் வந்திருப்பது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் இதை வைத்து உங்கள் வாழ்வை கட்டுவாராக, பயனுள்ளதாக இருப்பதாக. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதன் மூலமாக இந்த தையல் மிஷினை வச்சு நான் தச்சு என் பிள்ளைங்களை நான் பார்த்துக்குவேன், அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. இதை கொடுக்குற சீசாவுக்கும், சீசா நிறுவனத்துக்கும், பால்திரின் ஐயாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். சீசா நிறுவனத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நான் சீசாவுக்கு நான் ரொம்ப என் பிள்ளைங்க வளர்ந்துருக்கும் போது நான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நானும் விரும்புகிறேன். அதே மாதிரி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். லக்ஷ்மி ஜெனிஃபர் அப்படின்ற அவங்க மகள் வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு பேச்சு வராது, கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி தையல் மிஷின் கொடுத்தா ரொம்ப உதவியாக சொன்னாங்க. அவங்களால பேச முடியாது. அவங்க தாயார் அன்புக்குரிய லக்ஷ்மி ஜெனிஃபர் அம்மா சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. என் பேர் லக்ஷ்மி ஜெனிஃபர், நான் காட்டாங்குளத்துலேருந்து வரேன். சமீபமாக 2021 கொரோனாவில் என் மருமகன் இறந்துட்டார். மக பேர் சுதா பியூலா. அவங்களுக்கு சரியாக காது கேட்காது, சரியாக பேச மாட்டாங்க. லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் காது கேட்காத ஸ்கூலில் படித்து எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் டிகிரி பிகாம் முடிச்சிருக்காங்க. அப்போ கொரோனா கல்யாணம் ஆகி கொரோனா மருமகன் இறந்ததுலேருந்து அவங்க வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் காய் கட் பண்ணி கொடுத்துட்டு, பீஸா கடையில் போயிட்டு மாவு பிசைஞ்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். எவ்வளவோ அப்ளிகேஷன் நம்ம வேலைக்கு கொடுத்தோம், வேலையே கிடைக்கல. ஏதாவது சொந்தமாக ஏதாவது பண்ணால் இவளுக்கு நல்லாயிருக்கும், பிள்ளைங்களாம் பார்த்தா மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ மனசில் இருக்கும். அப்போ
நம்ம ஃபேமிலி சேனல் பார்ப்பேன். ஃபேமிலி பார்க்கும்போது வாங்க கட்டுவோன்றதில் வந்து பார்க்கும்போது லேடிஸ் எல்லாம் அழகழகாக டிசைனாக தைச்சு இதில் நாங்கள் சம்பாதிச்சு மோந்திரம் எடுத்து போட்டுக்கிட்டோம், அதை எடுத்து போட்டோம், சீசா எங்களுக்கு இவ்வளோ செய்யுது வைக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சுதாக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டபோது எனக்கு உடனே எனக்கு இதை கொடுத்தாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இப்போ பாருங்களேன், என் பொண்ணு வீட்டில் உட்காந்து பிள்ளைங்களையும் பார்க்கலாம், படிப்பு சொல்லி கொடுக்கலாம், தையல் மிஷின் கற்றுக்கலாம், நல்லா கற்றுட்டு நல்லா 4 பேருக்கு வேலை கொடுத்து கத்தர் இதை சீசாவுக்கு கொடுத்த சீசாவுக்கும் நன்றி. ஐயா பால்தினர் ஐயா குடும்பத்தாருக்கு அனைவருக்கும் மனதார நன்றி நன்றி நன்றி. என் குடும்பம் சார்பாக ஒரு மிஷின் கிடைச்சா நல்லா இருக்குமே, அவள் லைஃப் அவள் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அவள் லைஃப்பும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம் சீசாவில். உடனே எங்களுக்கு அது மிஷின் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். சீசா கொடுத்ததுக்கு சீசாக்காக நன்றி சொல்கிறேன். பால்திநகர் ஐயா குடும்பத்துக்கும் நன்றி சொல்கிறேன். இப்போ நாங்கள் பிழைச்சிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சீசாக்கு கோடி நன்றி. பால்திநகர் ஐயாக்கும் சீசாக்கும் ரொம்ப நன்றி. என் பேர் வெண்ணிலா, எங்கள் பையன் பேர் முகேஷ். நாங்கள் குன்றத்தூர்லேருந்து வரோம். எங்கள் பையன் காலேஜில் படிக்க எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல. அவனுக்கு அடிபட்டு 2 வருஷமாக ஆஸ்பத்திரிக்கு இது பண்ணோம். கண்ணில் அடிபட்டுருக்கு. அது ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சு 1 வருஷம் ஃபுல்லாக செக்கப்புக்கு வர சொன்னாங்க. நான் அந்த செக்கப்புக்கு போயிட்டுன்னு வந்துனால எனக்கு வேலை சரியாக இல்லை. எந்த கம்பெனிக்கு போனாலும் நீ அதிக லீவ் எடுக்கிற, நீங்கள் இப்போ வேறு கம்பெனி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிக்கினே இருந்தாங்க. அப்போது இந்த வருஷம் அவனுக்கு எக்ஸாம் எழுதவே விடலை. ஃபீஸு கட்டினா தான் எழுத விடுவாங்கன்னு சொன்னாங்க. சீசாவில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்போ அது காசு வந்திருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் வந்தோம். அவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், நீங்கள் போங்கம்மா. தாயார் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. பையனுக்கு அடிபட்டு 2 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு வருஷம் காலேஜ் ஃபீஸ் கட்டினான். அவன் 2வது வருஷம் அடிபட்டப்போ அவனுக்கு ஆப்ரேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் எங்களுக்கு வீட்டுக்கும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கடன் அதிகமாகிடுச்சு. அது எங்கள் வீட்டுக்கார் சம்பாதிக்கிறது எங்களுக்கு வர செலவுக்கே பத்தலை, வீட்டு வாடகை கொடுக்க பத்தலை. அப்போ தான் நாங்கள் ஐயா மூலிமா நாங்கள் போகிற சாப்பிடையில் எங்கள் ஐயா மூலிமா கேள்விப்பட்டு சீசா மூலிமா உதவி செய்வாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க, இப்போ விண்ணப்பம் பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் போய் விண்ணப்பம் பண்ணோம். எங்கள் பால்திநகர் ஐயாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம். எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் அம்மா கூட சீசாவுக்கு போனேன். சீசாவில் ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு காலேஜ் ஃபீஸு கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்காக பால்திநகர் ஐயாவுக்கும் சீசாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இப்படி உதவி செஞ்ச சீஷா பங்காளர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படி நீங்கள் கொடுத்து இப்படி வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாதவர்களுக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்குறீங்க, அவளை உற்சாகப்படுத்துகிறீங்க, அவளுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறீர்கள். தொடர்ந்து தாங்கி இப்படி நாம் வாழ்க்கையை கட்டுவோம், ஒரு சந்தோஷத்தை மறுமலர்ச்சியை வாழ்க்கைக்குள் கொண்டு வருவோம், எத்தனையோ பேரை அப்படி சந்தோஷப்படுத்துவோம். இதை தான் சீஷாவின் பணியாக ஆண்டவர் சொல்லி செய்ய எங்களை நடத்தி கொண்டிருக்க. சொன்ன வார்த்தையின் ஈரம் காய்வதற்குள் சொன்னதை செய்த டாக்டர் பால் தினகரன் அவர்கள் நின்று பேசவும் கூட இவ்வுலகில் யாரும் இல்லை எங்களுக்கு. எங்களின் நிலை அறிந்து தேவைகள் உணர்ந்து தேடி வந்து எங்கள் துயர் துடைத்த உங்களை என்னவென்று சொல்வது? நன்றி என்று வார்த்தைகளால் சொல்லும் முன்பே எங்கள் கண்களிலிருந்து நன்றி சொல்ல கண்ணீர் வந்து விடுகிறது. இறை அன்பை முழுவதும் வெளிக்காட்டும் உங்களுக்கு எங்களின் கோடி நன்றிகள். பயனாளிகளாக இருந்த எங்களை மற்றவர்களுக்கு பயன்படும் விதமாக மாற்றிய சீஷாவிற்கு நன்றி. வாருங்கள் வாழ்வு கொடுப்போம் சீஷா மூலமாய்.